நம்ம முள் கட்டுற வீடியோ கேட்டிருந்தாங்க. நம்மளோட தூண்டில் செட்டப் பாருங்கள். இதுதான் நம்மளோட தூண்டில் செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு சைனா பிராண்டு போல் ராடு. சைனா பிராண்டில் உள்ளது. இதுதான் நம்மளோட தூண்டில். இதில் நம்ம அந்த கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் முள். இது எப்படி கட்டணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம செட்டப் முதல்ல காட்டுறேன், அப்புறம் நம்ம வீடியோவை பார்க்கலாம். நம்ம தூண்டில் செட்டப்பில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை முள் நம்ம தூண்டிலில் போட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் நம்ம பார்த்திங்கன்னா சிவில், ஒரு வெயிட் உள்ள சிவில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு வெயிட் உள்ள சிவில். இதுக்கு மேலே நம்மளோட தக்கை, மயில் தக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட தூண்டில் செட்டப்பு பாருங்கள். சிவில், முள், அப்புறம் தக்கை, இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த சிவில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே வெளியே நம்ம இந்த ரெட்டை முள்ளை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பவர் ப்ரோங்கிற பிரைடர் லைன் தான். பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பிரைடர் லைன் நல்லாயிருக்கு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸும் கூட. பாருங்கள், இதில் ஒரு அடி நீளம் எடுத்திருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு அடி நீளம் இந்த பிரைடர் லைன் நமக்கு தேவைப்படுது முள் கட்டுறதுக்கு. இதில் கட்டினா முள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஹூக், இது நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது 600 என்னமோ ரேட்டு வரும். இதில் அந்த மூணாவது இருக்கிற அந்த முள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த இருக்குது பாருங்கள், இந்த முள் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் சின்ன முள்ளாக இருக்கும், இன்பிகர் சைஸாக தான் இருக்குது பாருங்கள். இதோட சைஸை பார்த்திங்கன்னா இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன சைஸ் தான், கரெக்டாக மீன் வாய்க்கில் போகிற மாதிரி ஒரு சின்ன சைஸ். இது போதும், மீன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இது வந்து சி டைப்பு ஹூக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் போடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் குச்சி. இதை வச்சு தான் நம்ம இந்த பாசி சுற்ற முடியும். கலந்த குச்சி ஒன்று பாருங்கள். இப்போ நம்ம முள் கட்ட ஆரம்பிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முள், அந்த ஹோல்ஸ் இருக்கிற முள்ளுங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஹோல்ஸ் இல்லாமலாம் கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு முள் அந்த ஹோல்ஸு லைனை சென்ட்ரு கொண்டு வந்துடணும். பாருங்கள், சென்ட்ரு லைன் கொண்டு வந்துட்டு, இது நான் கட்டுற மெத்தட் இப்படி தான் கட்டுவேன். இது எனக்கு லேஸாகவும் இருக்கும். அந்த அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து அந்த ரவுண்டுக்கு உள்ளோடி அந்த முள்ளுக்கும் சேர்த்து விட்டு எடுக்கணும். அந்த மெத்தடில் கட்டினா நல்லா டைட்டாக இருக்கவும் செய்யும். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது லேஸான மெத்தடு. அதனால் இதை வச்சு இதான் இந்த மாதிரிலாம் கட்டிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் இது மிஸ் ஆகி போனதே இல்லை முள்ளிலேருந்து. அங்கே ஒரு 4 சுற்று, இதில் 3 சுற்று போட்டிருக்கோம், போதும். இப்போ அந்த லைனை பிடிச்சி இழுத்தாலே டைட் ஆகிரும். இந்த டைட் ஆகிடுச்சு பாருங்கள். லைனை பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு அதில் திருப்பி விட்டுருவோம். பின் சைடாக இருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு கீழே ஒரு முள், இன்னொரு முள் கட்டணும். நம்ம மறுபடியும் இந்த முள்ளை குறைப்போம். அதில் இந்த முள்ளையும் அதே சைஸ் முள் தான். இந்த முள் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் கட்டணும். அந்த முள்ளை ஒட்டி கொண்டு போயிடணும். நல்லா கீழே ஒட்டி, அந்த முள்ளை ஒட்டி கொண்டு போயிட்டு, அப்புறம் இது எல்லாருமே ஃபிஷ்ஷிங் நிறைய பேர் கட்டுற மெத்தட் தான். அந்த நரம்பை மடித்து வச்சு அதுக்கு மேலே சுற்றுற மாடல். அந்த அப்படி மடித்து வச்சு அதுக்கு மேலே சுற்றுற மாடல் தான். அப்படி மடித்து வச்சுட்டு சுற்றுவாங்க. அந்த மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலேயே சுற்றணும். இது ஒரு 4 சுற்று சுற்றினா போதும். இன்னொரு சுற்று விட போதும். அந்த கேப்பில் விட்டு எடுத்துட்டோம்னா, அந்த கேப் வந்து சின்னதாக வைங்கலாம் முள் லாங்காக போயிடும். அதனால் ரொம்ப சின்ன கேப்பாக வச்சுருந்தேன், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த ஒரு இன்ச் கேப்புக்குள்ளே கம்மியாக தான் இருக்கணும். பாருங்கள், டைட் பண்ணிடுவோம். அந்த 1 இன்ச் கேப்பு தான் லைனை மிச்ச லைனை கட் பண்ணி விட்ருவோம். சரிச்சு கட் பண்ணிடுவோம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக அந்த பாருங்கள் ரெண்டுமே எவ்வளோ கேப்பில் இருப்பாங்க. மொத்தம் அந்த 1 இன்ச்சுக்குள்ளே 2 முள் நிற்கணும். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க பைப்பு, இது பார்த்திங்கன்னா இந்த லாலிபாப்பு உள்ள பைப்பு, அந்த குச்சி தான். அதில் இந்த நூலை உள்ள திணிச்சு இங்கோடு எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த நூல் அந்த சைடாக வந்து கரெக்டாக கிட்ட வர கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான அளவு வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே நிற்கணும் அந்த பைப்பு வந்து. வச்சுட்டு மேலே மிச்சம் இருக்கிறத வந்து முடிச்சு போட்டுருங்க. அந்த 2 சேர்த்து ஜாயிண்ட் வச்சு முடிச்சு போட்டுருங்க. இந்த பைப்பு மேலே வராது. அதில் ஒரு 2 முடிச்சை சேர்த்து போட்டுருங்க. போடும்போதே அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு, 2வது முடிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த பைப்பு வெளியில் வராமல் இருக்கும். அதுதான் நம்ம 2 முடிச்சு போடுறது. டைட் பண்ணுறோம். பாருங்க, 2 முடிச்சு போட்டு டைட் பண்ணியாச்சு. இந்த மிச்சம் இருக்கிற லைனை வெட்டிக்கலாம். மிச்சம் கட் பண்ணிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பைப்பு மேலேங்களையும் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன குச்சி, நம்ம எல்லோரும் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த வாரில் குச்சியில் சின்ன குச்சியை அது உள்ளே கொடுத்து டைட்டாக வச்சுட்டு அதை முறிச்சு தூர எடுத்தாலே போதும். பைப்பு மேலே எங்கேயும் கீழே வராது. பாருங்க, அவ்வளோதான். உள்ளே கொஞ்சம் கொடுத்து டைட் பண்ணி நல்லா முறிச்சிதாச்சு. இப்போ பைப்பு மேலே எங்கேயும் போகாது, நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ரெட்டை முள், அதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக்கு, அதுக்கு மேலே நம்ம ஒன்று முடிச்சு போட்டுருக்கோம். அது எதுக்குன்னா அந்த சிவிலில் மாட்டுறதுக்கு. இப்போ அதை எப்படி மாட்டணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக சிவிலில் மாட்டணும். எந்த முள் தேவையோ அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பயாமே அவுத்து கட்ட வேண்டியிருக்காது தூண்டிலில். இந்த சிவில் இந்த மாதிரி நம்ம அதில் தூண்டிலில் போட்டு வச்சுருப்போமோ, அந்த தூண்டில் சிவிலில் இந்த மாதிரி உள்ள இந்த ஹோல்ஸில் கொடுத்துட்டு சொட்டை மாதிரி போட்டு எடுத்தாலே போதும். மீன் எதுவும் உருவி மிஸ் ஆகி போகாது, முள் மிஸ் ஆகி போகாது. அடுத்த முள் சேஞ்ச் பண்ணனாலும் ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான். நான் ஒரே டைப்பு முள் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு 4 டைப்பான முள் யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே இந்த ஒரு சிவில்லே மாறி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். வேறு எதையுமே கலத்தவோ மாட்டவோ இல்லை கட் பண்ணவோ தேவை இருக்காது. இந்த சிவில் போட்டதில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த பாருங்கள், செட் ஆகிருச்சா. இனி வந்து அதுக்கு மேலே வெயிட் இருக்கும். சிவிலுக்கு மேலே நரம்பு இதில் இந்த முள்ளை போட்டிருக்கோம். இப்போ இது தேவைன்னா இப்போ நம்ம உடனே கலத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, அது தேவைன்னா அந்த கலத்தி எடுத்துடலாம். கலத்துறது நமக்கு ரொம்ப லேசாக தான் இருக்கும். நம்ம சொட்டை தானே போட்டிருக்கோம், சும்மா மாட்டி தான் வச்சுருக்கோம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப லேஸு. எத்தனை முள் வேணாலும் மாற்றிக்கலாம், எந்த மாடல் முள்ளுனாலும் மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிறது இது வந்து ஜிலேபி பிடிக்கிறதுக்கு, புழு வச்சு பிடிக்கிறது, மண்புழு வச்சு பிடிக்கிறதுக்கு இது ஒரு சைஸு முள். அப்புறம் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா அது சின்னது மாவு வச்சு பிடிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம விரால் பிடிக்கிறதுக்கு பெரிய முள். இந்த முள்ளை பார்த்திங்கன்னா விராலுக்கு, அதான் ரெட்டை முள். 4 முள் வச்சுருக்கேன். 4 டைப்பாக முள் வச்சுருக்கேன். நம்ம ஃபிஷ்ஷிங் போகிற இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன முள் வேணாலும் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.